கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 27ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. And he has qualified us as ministers of a new covenant, not of the letter, but of the Spirit. For the letter kills, but the Spirit gives life. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்தது அல்ல, தூய ஆவியையே சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபை விசுவாசிகளுக்கு தான் ஒரு புது உடன்படிக்கையின் ஊழியக்காரன் என்ற ஆழமான உண்மையை எடுத்துரைக்கிறார். இந்த தபசு காலத்தில் இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். அவரே, தேவனே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கு பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுகிறார், நாம் நம்மால் தகுதியானவர்கள் அல்ல, தேவனே தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார் என்று. இது கிருபையின் அடிப்படை உண்மை. ஊழியம் மனித திறமையால் அல்ல, தேவ கிருபையா. நம் பலவீனத்தில் அவர் பலமாய் இருப்பார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் வாக்களித்திருப்பதை 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம். இந்த தபசு காலத்தில் நாம் நம்மை தாழ்த்தி, கர்த்தாவே நீரே என்னை தகுதி உள்ளவன் ஆக்கும், என்னிடத்தில் உள்ள பலவீனங்களை எல்லாம் எடுத்து போட்டு என்னை பலப்படுத்தும் என்று அவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் மனம் திரும்பும் காலம் மட்டுமல்ல, மனம் திரும்பி புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய பலத்தையும் பெற்றவர்களாய் அவருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்ய நம்மை தயார்படுத்தும் காலம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். பழைய உடன்படிக்கை சட்டத்தின் அடிப்படையில் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம். புது உடன்படிக்கை கிருபையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மூலம் கொடுக்கப்பட்டது. இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா 22:20 வாசிக்கிறோம். இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கூறுவதை எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பழைய உடன்படிக்கை கற்பலகைகளில் எழுதப்பட்டது, புது உடன்படிக்கை இருதயங்களில் எழுதப்படுகிறது. எழுத்து கொள்ளுகிறது என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இங்கே எழுத்து என்பது நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. இப்படி இருக்க
ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 7:10 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே என்பதை கலாத்தியர் 3:10 வாசிக்கிறோம். சட்டம், அதாவது நியாயப்பிரமாணம் பாவத்தை வெளிச்சமிடுகிறது, ஆனால் பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. சட்டம் நம்மை குற்றவாளி என்று நிரூபிக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இங்கே ஆவி என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 6:63 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 8:2 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார், மாற்றுகிறார், உயிர்ப்பிக்கிறார், நீதிமான் ஆக்குகிறார். தபசு காலம் என்பது வெளிப்படையான சடங்குகள் அல்ல, உள்ளார்ந்த மாற்றம். எழுத்தில் மட்டும் நிற்காமல் ஆவியில் நடக்க வேண்டும். நம் இதயம் மாற வேண்டும். அதாவது இந்த தபசு காலத்தில் வெறுமனே வேதத்தை வாசிக்காமல் பரிசுத்த ஆவியின் துணையுடன் வேதத்தின் கருத்துக்களை தெளிவாக புரிந்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம்மை தகுதிப்படுத்துபவர் கர்த்தரே. சட்டம் குற்றம் சாட்டும், ஆனால் காப்பாற்றாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம் குற்றம் குறைகளை எடுத்து காட்டி அதிலிருந்து மீண்டு வர துணை செய்து நம்மை உயிர்ப்பிக்கிறார், புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். சுருக்கமாக சொல்வதானால், இந்த தபசு காலம் தேவன் நம்மை தகுதிப்படுத்தும் காலம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை தகுதிப்படுத்த அவர் கரத்தால் நம்மை அவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போமா? Today's verse teaches that God makes us competent ministers of the new covenant. The old covenant reveals sin and brings condemnation. The new covenant, written on hearts by the Spirit, brings life and transformation. The letter kills because the law exposes sin without saving, but the Spirit gives life through Jesus Christ. During Lent, we are called not to external religion, but to inner spiritual renewal by the Holy Spirit. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. புது உடன்படிக்கையின் கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எழுத்தின் கீழ் அல்ல, ஆவியின் கீழ் வாழ உதவி செய்யும். எங்கள் இருதயங்களில் உமது கட்டளைகளை எழுதும். எங்களை தகுதி உள்ளவர்களாக்கி உமது ஊழியக்காரர்களாக உமது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்ய வேண்டுகிறோம். இந்த தபசு காலத்தில் உள்ளார்ந்த மாற்றத்தையும் ஆவிக்குரிய உயிர்ப்பையும் அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.